பல்ல குய்ய பற கைய மக்கரணைய குய்ய பற குள்ளலிய கொசபின். என்ன எல்லா பொண்ணுங்களும் இங்கே இருக்காங்க? ஹாய் ஹாய். நீ மட்டும் நீங்கிற என்ன எடுத்துக்கிறேன். சுவேதா, நீ விக்ரம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவன் என்னதான் விளையாடுத்துற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லவன். ஹலோ, நான் உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்கல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். என்ன சுவேதா, ப்ளீஸ். எது எப்படியோ எனக்காக விக்ரம பக்கம் நீ என் கூட வரணும். இட்ஸ் மை ஸ்மால் ரெக்வெஸ்ட். இப்போ நீங்க அந்த ஆளுக்கு தூதா வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீ என் பின்னாடி வர்றதுனால எனக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்க போறது இல்ல. இதுக்கெல்லாம் எவனும் கொடுக்க மாட்டான். பின்னாடி ஒரு நாள் நீ செஞ்ச தப்புன்னு நினைச்சு பாக்குற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன். ப்ளீஸ் சுவேதா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை விக்ரம தப்பா காட்டுது. ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. சொல்ல, இதே தின்னுகிட்டு இருக்க. ப்ளீஸ் ஸ்வேதா, வா விக்ரம் போய் பார்க்கலாம். ஐஸ் கூட கரைஞ்சிருச்சு ஸ்வேதா. ப்ளீஸ். இவ்வளவு தூரம் அவர் சொல்றாருல்ல, போயிட்டு தான் வாயண்டி. போ ஸ்வேதா. ஓகே. தேங்க்ஸ் ஸ்வேதா. உங்க அக்கா கேட்டேன்னு சொல்லு. ஹலோ, நீ இனிமே யாரையுமே ஏமாத்த முடியாது. ஏய், நீ லிமிட்ட தாண்டி போற. மரியாதை இங்க இருந்து கிளம்பு. போலனா சொல்ல நினைத்தாலும் உள்ளங்கையால் மறைத்தாலும் கண்கள் சொல்லிவிடும், காதலை கண்கள் சொல்லிவிடும். லுக்கு விட்டு போறாதே. அழகிகள் கொண்ட புத்தகத்தில் அட்டை படமாய் உன்னை கண்டேன். பெண்ணு நின்று விடு, இல்லை என்னை கொன்று விடு. லுக்கு விடுதா, லுக்கு விட்டு போராடே. போரா சொல்ல நினைத்தாலும் உள்ளங்கையால் மறைத்தாலும் கண்கள் சொல்லிவிடும், காதலை கண்கள் சொல்லிவிடும். லுக்கு விட்டு போராடே.
தடமாய் உன்னை கண்டேன் பெண்ணே நின்று விடு இல்லை என்னை கொன்று விடு லுக்கு விடுடா லுக்கு விடுடா லுக்கு விட்டு போராடே போரா பொண்ணு போரா பூவில் செய்த தேரா உதடுகள் சொல்ல நினைத்தாலும் உள்ளங்கையால் மறைத்தாலும் கண்கள் சொல்லிவிடும் காதலை கண்கள் சொல்லிவிடும் ஏ லுக்கு விடுடா லுக்கு விட்டு போறானே என்னடா ஒரு பிளேட் தான் வந்திருக்கு இன்னொரு பிளேட் எங்கடா டேய் ஆல்ரெடி 8 பிளேட் ஆயிடுச்சுடா. எங்கடா தோசை அடச்சி கன்னடியா கேட்டு. வேற ஏதாவது வேணுமா? அப்புறம் வாங்க சொல்றேன். ஓகே சார். பெரிய வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவரு டீசெண்டா சாப்பிடுறாரு. டேய் 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 டேய், டேய் என்னடா பக்கெட்ல துணி போட்டு அலசுற மாதிரி தோசை அலசுற? மச்சான் இங்க சாம்பாருக்கெல்லாம் காசு கிடையாதுடா. உங்கள மாதிரி கப்லயா சாப்பிடுவாங்க? பக்கெட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா பக்கெட்ல சாப்பிடுவாங்க. உன் கூட பெரிய ரோதனையா போச்சுடா டேய். டேய் ஏன்டா அவர் உள்ள போட்ட? டேய் அவர் கொஞ்ச நேரம் ஊரட்ட அப்புறம் எடுத்துக்கிறேன். ஹலோ வெயிட்டர், ஒன் மோர் பாக்கெட் சாம்பார் ப்ளீஸ். வந்துட்டாடா நாரதர். நாரதரடா நாரதி. மேடம் என்ன சாப்பிடுறீங்க? 1 பிளேட் பொங்கல். வெயிட்டர், ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து வா. கொண்டு வரேன் சார். மச்சான் அவளை எப்படியாவது கலாய்க்கணும்டா. அவ டார்ச்சர் தாங்க முடியல. இப்ப கலாய்க்கிறேன் பாரு அவளை. வெயிட் மாமா. பல்லக்கு குய்ய பரகிய மகரேனா எக்கு குய்ய பர குள்ளலிய கொசபினா பல்லக்கு குய்ய பரகிய மகரேனா மகரேனா. டேய் அந்த இட்லியை குறா குறா. டேக் இட். பல்லக்கு குய்ய பரகிய மகரேனா எக்கு குய்ய பர குள்ளலிய கொசபினா பல்லக்கு குய்ய பரகிய மகரேனா. எப்படி டேய் பக்கெட் சாம்பார் வேலை செய்ததா உனக்கு? Thank you. தோசை இல்ல சாம்பார் ஒரு காட்டு காட்ட வேண்டியதான். டேய் டேய் டேய், டேய் ஸ்வேதா வரா? குட் ஐடியா. மச்சான் சும்மா சொல்லக்கூடாது. தோசையை விட சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நான் சொல்றது? இவன் ஒருத்தன் யா. நான் மறுபடியும் சொல்றேன், உன ஆயில் சீல் கைட்டுக்கு வந்து பாரு உனக்கு. ஆம்புலன்ஸ் சொல்லி வைக்கணும். ஏன்டா பொறாமையில பேசுற? இன்னும் பொறாம இப்படி முக்கி முக்கி சாப்பிட்டா டிசென்ட்ரி தான். சார் பில் ஆச்சு பாரு. என்ன 2 பில்? நான் சொல்ல சாம்பாருக்கு சேர்த்து பில்லு போட்டுருக்காங்க. நோ நோ நோ, சாம்பாருக்குலாம் பில் போட மாட்டேன் சார். உங்க ஒய்ஃப் அங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்க தான் கொடுக்க சொன்னாங்க. ஒய்ஃப்? ஐடியா சூப்பரா வொர்க் அவுட் ஆகுது. டேய் விக்ரம், ஸ்வேதா வந்தா பார்த்தா வெயிட்டர் பேசுன்னு கேட்டு கோச்சிட்டு போறாடா. ஸ்வேதா இவன் ரப்சர் தாங்கலடா. என்னங்க வீட்ல சாப்பிடாம இங்க வந்து சாப்பிடுறீங்க? உங்க உடம்பு என்னத்துக்கு? என்னக்கண்ணா போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? உன் லவருக்கு கோவம் உச்சக்கட்டத்தை தாண்டிடுச்சு. இனி அவளை யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது. நீங்க 2 பேரும் இனிமே கிழக்கும் மேற்கும் மாதிரி. இப்பவாவது இந்த பிரியாவை பத்தி புரிஞ்சுக்கோ.